ஏன் ரூல்ஸ்? உனக்கு ராத்திரி உத்தியோகம், நீ கண்ணு முழிக்கணும், ஓகே. எனக்கு என்ன தலையெழுத்து? என்ன எதுக்கு கூட கூட கூப்பிட்டு இருக்கிற? சம்பத்து, இந்த புழுக்கத்துல நீ எப்படியா தூங்குற? முதல்ல பழக்க வழக்கத்தை மாத்தணும். யோ, என்னையா ராத்திரி நேரத்துல இங்கே என்ன வேலை உங்களுக்கு? நான் வாட்ச்மேன், நான் இங்கே தானே நிக்கணும். யோ, அப்ப நீ? நான் டெய்லர் சார். டெய்லருக்கு இந்த நேரத்துல இங்க என்னையா வேலை? தீபாவளி நெருங்குது இல்ல சார், அதனால இப்ப இருந்தே ராத்திரி கண்ணு முழிச்சு பழகிக்கிறேன் சார். ஜாக்கிரதையா பார்த்து, நிறைய திருட்டு நடக்குது, ஜாக்கிரதையா இருந்துக்க. வாயா போலாம். சார் போலீஸ் சார். என்னையா? எனக்கு ஒரு சந்தேகம். என்னையா சந்தேகம்? இப்ப ராத்திரில நீங்களும் சரி கூர்க்காவும் சரி விசில் அடிக்கிறீங்கல்ல, உங்க விசில் சத்தத்தை கேட்டு திருட எஸ்கேப் ஆயிட மாட்டான். அப்புறம் எப்படி சார் திருடனை பிடிப்பீங்க? யோ ரூல்ஸ், இப்ப எதுக்கு சிரிக்கிற? சம்பத்து, நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. நீ சொல்றதெல்லாம் தப்பியா? யோ, என்னைய தப்பு? எதுக்கு போலீஸ் அப்படி கிராஸ் கொஸ்டின் பண்ற? இதெல்லாம் தேவையா உனக்கு? யோ, தோணுச்சின்னு கேட்டேன். இதுக்காக இப்படி அநியாயத்துக்கு போட்டு விடுறியா? சார் நீங்க கிளம்புங்க சார். யோ, இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருந்தா சந்தேக கேஸ்ல உள்ள தள்ளி முட்டி தட்டி விடும், ஜாக்கிரதை. சார் சார் தெரியாம பேசிட்டேன் சார், மன்னிச்சுங்க சார். யோ, இப்படி திரும்ப. ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சார், முக்குலகிற ஒயின் ஷாப்ல நான் கூட உங்களை பார்த்திருக்கேன் சார். யோ, பேசாமரியா? யோ, என்ன நக்கலா? இந்த பாரு, நாளைக்கு 7 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்து ஐயாவை பாக்குறேன். ஆமா சார் 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 தெரியாம பேசிட்டேன் சார். சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சார் சார் இனிமேல் அப்படி பேச மாட்டேன் சார். சார் 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 நீங்க கிளம்புங்க சார். ஜாக்கிரதை, அந்த பையன் இருக்கணையா? சரிங்க சார். யோ ரூல்ஸ், இப்ப சிரியா? இப்ப சிரிப்பு வராது உனக்கு? ஐயோ, மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம். என்னைக்கோ மாற்றிக்க வேண்டியது. என்னங்க விஷயம்? இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா? டிசம்பர் 11. நேத்து 10னா இன்னைக்கு 11 தானே? அது இல்ல செல்லு, நீங்க இல்லைன்னு சொன்னா 10க்கு அப்புறம் 11 தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யார் வேணாலும் கேட்டு பாருங்க. இந்த கணக்கெல்லாம் எனக்கும் தெரியும். இன்னைக்கு டிசம்பர் 11, பாரதியார் பிறந்த நாள். அடடே, ஆமா, காலையிலேயே தெரிஞ்சிருந்தா ஹாப்பி பர்த்டே சொல்லிருக்கலாமே. பாரதியாருக்கா? இல்லைங்க, மாமாவுக்கு. எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவர் சந்தோஷப்படுறது இருக்கட்டும், நமக்கெல்லாம் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரே. என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு வருஷமும் பாரதியோட பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய சொந்த ஊரான எட்டயபுரத்துக்கு குடும்பத்தோட போகணும்னு விரட்ட ஆரம்பிச்சிருவாரு. பாரதி பிறந்த மண்ணுக்கு வருஷம் ஒரு தரம் போயிட்டு வந்தா புது தெம்பு கிடைக்கும். பாரதியாருக்கா? மாமாவுக்கு. எனக்கு இருக்கிற தெம்பும் போயிடுது. குடும்பத்தோட எட்டயபுரம் போயிட்டு வருதுன்னா சும்மாவா? எவ்வளவு செலவாகும் தெரியும்ல. என்ன பெருசா செலவுங்கிறீங்க? எங்களெல்லாம் தினமும் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எல்லா ஊருக்கும் கூட்டிட்டு போற மாதிரி வருஷத்துக்கு ஒரே தரம், அதுவும் எட்டயபுரம். வருஷத்துக்கு 5-6 தடவை போகணும்னு வேற உனக்கு ஆசை இருக்கா? அப்படி நாம போனோம், அப்புறம் நடுத்தரன்னு அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க வேண்டியதான். எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நான் பிச்சை எடுக்கிறதையா? இதை பாருங்க, நாம எட்டயபுரத்துக்கு போனோம், இல்ல பாரதியார் நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. உங்க அப்பா கதவை சாத்திட்டு பேசிட்டு இருப்பாரு, நாம கதவை உடைக்க வேண்டி வரும். எப்படி வசதி? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. குழப்பறிய. இப்ப என்னதான் பண்ண சொல்ற? பேசாம எட்டயபுரத்துக்கு கிளம்புங்க. சண்டை தனம் பண்ணாதீங்க. காஃபி குடிச்சிட்டேனே. செல்லம்மா, இதோ இருக்கு எட்டயபுரம். போயிட்டு ஒரு நாள் வந்துட போறோம். எதுக்கு இவ்வளவு லக்கேஜ்? அதுவா, பசங்கெல்லாம் வண்டியில போகும்போது சும்மாவே வரமாட்டாங்க. பசிக்குதுன்பாங்க. அதனால சிப்ஸ், பிஸ்கெட், பழம், லொட்டு லொஸ்குன்னு நிறைய ஆயிடுச்சு. மாத துணிகள் வேற. மாமா இல்ல, அவர் வேற நிறைய புக்ஸ் வச்சுட்டாரு. நீங்க வேற பணம் செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால உங்களுக்கும் சேர்த்துதான் சாப்பாடு கட்டியிருக்கேன். நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்லயா? அங்க என்ன சொல்லணும்? ஆமா, இப்பதான் விளம்பரம் பண்றாங்களே, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போங்கன்னு. நாம போறது ஒரு நாளைக்கு, அதுவும் வீடு ஒரு ராத்திரி தான் பூட்டி கிடக்க போகுது. திருட வர திருடனுக்கு ஒரு ராத்திரி பத்தாதா? சரி, திருடன் அப்படியே நம்ம வீட்டுக்கு திருட வந்தாலும் இங்க திருடுறதுக்கு என்ன இருக்கு? அவனா பரிதாபப்பட்டு இங்க எதையாவது வச்சுட்டு போனாதான் உண்டு. வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம்,
அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் குட்டி பாரதி. நோ, இப்ப நான் குட்டி பாரதி இல்ல, பாரதி, சுப்பிரமணிய பாரதி. அதை ஏன்டா பாட்ஷா ஸ்டைல்ல சொல்ற? பாரதியார் ஸ்டைல்ல சொல்லு. சொல்லு. நான் பாட்சா தான் பாத்திருக்கேன், பாரதியார பார்த்தது இல்லையே. இந்த வேஷம் உனக்கு யார் போட்டு விட்டது? ஆமா, பெரிய தசாவதார கெட்டப்பு. மேக்கப்போட அமெரிக்கால இருந்து ஆள் கூட்டு வருவாங்க. எல்லாம் உங்க அப்பாவா தான் இருக்கும். வேலை வெட்டியே இல்ல அந்த ஆளுக்கு. இந்த மாதிரி ஏதாவது காமெடி ஏய், பண்ணு. கிளம்பலையாடா நீ? நாங்க கிளம்பிட்டோம். நீ இதோ வந்துகிட்டு இருக்கேன். எடுறா எடுறா எடுறா. நேரமாச்சுடா, பாரதியை சீக்கிரம் பார்க்கணும். அப்பா ரொம்ப வெயிட்டா இருக்குப்பா. குட் மார்னிங் சார். சார், இந்த ஹை ஸ்பீடு வாக்கு, பாட்சா ஸ்டைலு இதெல்லாம் நம்ம கிட்ட தான். ஆமாயா, பிபியை பார்த்தா பொமரின் டாக் மாதிரி வாலாட்டிட்டு இருக்காரு. ஆமாயா. I am the boss. I am the boss. I am the boss. மெதுவா போ மேன். கூப்பிட்டவன போலினா வீட்டுக்கு அனுப்பிடுவாருமா. தீப்தி கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லு. போதும் தாயி, போதும். சார் கூப்பிட்டீங்களா சார்? யோ, மேனேஜர் ரூமாயா அது? ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி அங்கங்க ஃபைல் எரிஞ்சு கிடக்குது. ஏசி ஜெனரேட்டர் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஃபேன் ரைஸ் மில் மாதிரி ஓடிட்டு இருக்கு. முதல்ல இதெல்லாம் ஒழுங்கா அடிக்க வை. சரிங்க சார். I am the boss. 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 Stupid. கூப்பிட்டீங்களா சார்? வேலைய பாரியா. Stupid. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சீட்டை கிழிச்சிருவேன். சார், தியேட்டருக்கு படம் பார்க்க போனா படம் பிடிக்கலைன்னா ஆடியன்ஸு தியேட்டர் சீட்டை கிழிக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏன் சீட்டை கிழிக்கிறேன் அடம்பிடிக்கிறீங்களா சார்? யோ, காதை இங்க வைக்காம கண்ணை அங்க வச்சு வேலை செய். நான் வேற ஒரு ப்ராஜெக்டுக்காக ப்ரிப்பரேஷன்ல இருக்கேயா. சரிங்க சார். இனிமே உன் வேலை என்கிட்ட நடக்காது. நான் காலால் இட்ட வேலைய நீ தலையால செய்யணும். இல்ல நீ தலையில நின்னாலும் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். இனிமே உன் பாச்சா பழிக்காது. ஏன்னா இத்தனை நாள் மாணிக்கமா இருந்தனா பாட்ஷாவா மாறிட்டேன். சார், எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன் சார். போ. ஒரு மாதிரி ஆயிட்டான் இந்த ஆளு. I am the boss. I am the boss. I am the boss. மேடம், மேனேஜரோட டிராவல உங்க போட்டோ வச்சிருக்கிறாரு. என்னது? ஏன் போட்டோ வச்சிருக்காரு? என்னையா சொல்ற? ஓ, இதா விஷயமா? அவருக்கு உன் மேல ஒரு இது, அத ஒண்ணு திட்டதே இல்ல. போ. மேடம், உங்க போட்டோவை பார்த்து உன்னை தொலைச்சிருவேன், உன் சீட்டை கிழிச்சிருவேன்னு கண்ணா பின்னான்னு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. ஏன் போட்டோ வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாரா? தள்ளு. இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. தீப்தி, உள்ள எப்ப வந்த?
9:10 ராகு காலம் முடிஞ்சு வந்தேன். ஆமா, உங்க டேபிள் டிராயர்ல என்ன வச்சிருக்கீங்க? ஏன் பர்மிஷன் இல்லாம என் ரூமுக்குள்ள வந்து என்னையே கொஸ்டின் பண்றியா? நீங்க தானே இந்த போட்டோவை உங்க டிராயர்ல வச்சிருக்கீங்க. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? உன் போட்டோ? வாட் உன் போட்டோ? கிழிச்சு டஸ்ட்பின்ல போடு உன் போட்டோவை. டியூட்டி டைம்ல வேலையை பார்க்காம ஒரு சுப்ரியர் ரூம்ல பர்மிஷன் இல்லாம நுழைஞ்சு தேவையில்லாம பேசி என் டைமை வேஸ்ட் பண்ற. ஸ்டூபிட் எஜுகேட்டட் இடியட். லுக், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இங்கேயே பார்க்கறாங்க. நீ இங்க வேலை செய்யாம அவங்களையும் வேலை செய்ய விடாம வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் மீ? தொலைச்சிருவன் தொலைச்சு. யார் முன்னால வந்து பேசிக்கிட்டு இருக்க? ராஜசிங்கம், மேனேஜர் ராஜசிங்கம். ராஜா பாதி சிங்கம் பாதி கலந்து செய்த கலவை நான். This is a last and final warning. Be careful. Go to your seat. Get lost. கதை மூடிட்டு போ. I am the boss. I am the boss. I am the boss. Thank you, Rupa madam. Thank you. அம்மா லேட் ஆகுறது. இதோ வந்துட்டேன்டா. இதே தான் அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நீ உன் பைக்கை இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பி, அப்பதான் நான் வரத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ஜின் ஓடின்னு இருக்கு. சினிமாக்கு போலான்னு உன்னை தெரியாம கூப்பிட்டேன். இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கியே. ஆமாண்டா, அப்படியே கிளம்பி வந்தா ஏமா இப்படி அடுப்புக்கரை பூசின்னு வந்து நிக்கிறேன். சரி பிள்ளையோட போறமே, கொஞ்சம் பந்தாவோட போலான்னு பார்த்து பார்த்து ரெடி ஆகி வந்தா லேட் ஆறுதுன்னு கத்துற. நீ எந்த நேரத்துல எப்படி இருக்கேன்னே தெரியல. பாவண்ட அந்த பப்பியோட டாட்டர் ரொம்ப கஷ்டப்பட போறா. பப்பி டாட்டர்? பாவமா? யாருமா அது? அதான்டா என்னோட ஃப்ரெண்டு 10 வயசு பப்பி. அவளோட டாட்டர் உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ. தேவடா. நீ தெலுங்குல தேவடான்னு சொன்னாலும் ஹிந்தியில அரே பகவான்னு சொன்னாலும் ஐ டெல் யூ, அவதான் உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ. ஐயோ, அது அப்புறமா பாத்துக்கலாம். சீக்கிரம் வாமா, படம் போட்டுருவான். போட்டா போடட்டும்டா. நான் பக்கத்தாத்த பொண்ணுகிட்ட பக்காவா விசாரிச்சுட்டேன். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் ஜோர். படத்தை விட நீ பாடா படுத்துவ போல இருக்கே. வாமா. 1 செகண்ட், நான் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். பாலுக்கு எந்த திருட வரப்போறான்? வா. திருட வர மாட்டான்டா, திருட்டு பூனை வந்துருமே. இரு வரேன். சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு வா, நான் வெளில இருக்கேன். வரேன். போலாமா? வந்துட்டியா? ஏய், கொஞ்சம் கதவை தர. ஏமா? கேஸ நான் மூடலன்னு நினைக்கிறேன். டவுட்டே இல்ல, கதவை தர. நீ என்னம்மா, கதவை மூடுறதுக்கு முன்னாடி கேஸ மூடுறது இல்லையா? கேஸ மூடுறதுக்கு முன்னாடி நீ கதவை மூடிட்டியாடா? தர. எனக்கு எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல. கதவை திறந்து விட்டுட்டு நீ எங்கனா முட்டிக்கோ. கதவை தர. அப்போ எப்படி தியேட்டருக்கு போய் எப்போ நம்ம சினிமாவுக்கு போய்? We are meeting at Nageswara Park in half an hour. ஜெயஸ்ரீ, வா கதவை மூடு. அம்மா, நாம இன்னொரு நாள் சினிமாக்கு போலாமா? என்னது, இன்னொரு நாளைக்கு போலாமா? மெனக்கிட்டு மொபைல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு படம் பார்த்துட்டு வந்து ஷார்ட் பை ஷார்ட் கதை சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். என்னடா அது? அது இல்லம்மா, இப்பதான் மெசேஜ் வந்தது. படம் சரியான போர்னு தியேட்டர்ல இருந்து மெசேஜ் வந்ததா? இல்ல ஜெயஸ்ரீட்ட இருந்து. ஜெயஸ்ரீயா? இல்ல ஜெய்சங்கர். ஜெய்சங்கர்ட்ட இருந்து மெசேஜ் வந்தது. ஜெயஸ்ரீன்னு சொன்னியா இப்போ? ஓ, சொல்லிட்டேனா? ஆமா, ஜெயஸ்ரீட்ட இருந்து தான் வந்தது. பட் நத்திங் பர்சனல், பியூர்லி அஃபிஷியல். ஆபீஸ்ல அவகிட்ட சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கா. எங்க வரணும்னு? பார்க்குக்கு தான். பார்க்குக்கா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் எதுவுமே நினைக்கலையடா. பார்க்குன்னா நாகேஸ்வர் ராவ் பார்க்கோ பனகல் பார்க்கோ கிடையாது. டைடல் பார்க். டைடல் பார்க்கா? சரி, பார்க்குக்கு பார்க்க வரணும்னு வந்த மெசேஜ பார்க்கலன்னு சொல்லி சமாளிச்சுடு. ஐயோ, முக்கியமான மீட்டிங்மா. அது எப்படி? போறதுக்கு முன்னாடியே அது முக்கியமான மீட்டிங் உனக்கு தெரியும்? இல்லம்மா, ஏதாவது முக்கியமான மீட்டிங்கா இருந்தாதான் இப்படி அர்ஜென்ட்டா வர சொல்லுவா. அதான். சரி, நீ கிளம்பு. தேங்க்ஸ்மா.
நாகேஸ்வரா பார்க் தானே? ஆமா. இல்ல 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 டைடல் பார்க், டைடல் பார்க். டேய் என்னடா வண்டி ஆஃப் ஆயிடுது? இப்போ ஸ்டார்ட் ஆயிரும் பாருங்க, இப்போ ஸ்டார்ட் ஆயிரும். பெட்ரோல் காலியா? எப்படா போற இப்போ? தள்ளிட்டே போக வேண்டியதான், வேற வழி. டேய் சிவா, என்னடா இது என்ன கால் டாக்ஸியே வரல? அது என்ன கரெக்ட் டயத்துக்கு வந்துருது. அதான் இந்த கால் டாக்ஸி அரை டாக்ஸி எல்லாம் புக் பண்ண வேணாம், ஜம்முன்னு ஒரு இனோவா புக் பண்ணலாம்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? டேய் அதே குடுமா. ஏய் குடு. ஏய் குடு சொல்றல. குடு. ஏய் ஏய் குடுடா. ஏய் குடு. இந்தாங்க. யோ செக்யூரிட்டினா அடுத்தவங்க பொருளை பத்திரமா பாத்துக்கணும். உனக்கு உன் விசிலே பத்திரமா பாத்துக்க தெரியல. இதுல ரூல்ஸ் பேசுற ரூல்ஸ். இந்த வண்டியே வரல. நான் அப்பயே சொன்னல இந்த Dress கசகசன்னு இவருக்கு எதுக்கு இந்த பாரத தேசம்? இருக்கட்டுமா, நாம தான் எட்டயபுரம் போறோம்ல. குட்டி பாரதி மாதிரி இருக்கு. இல்ல பாரதி பாரதி மாதிரி இருக்கு. ஷூ. இரு பாரதி. ஏய் நிறுத்துங்க. ஏன் இப்படி ஒரே நேரத்துல எல்லாரும் நை நைன்னு கத்துறீங்க? கால்னே வேடிக்கை பாக்குது. சிவா சார், நீங்க என்ன ரெஜிஸ்டர்ல கையெழுத்தே போடலையே? உனக்கு உலகமே இந்த ரெஜிஸ்டர்ல தான் இருக்குதா? நாங்க தான் இன்னும் கிளம்பவே இல்லையே. அதான் லக்கேஜ் வந்துருச்சுல்ல, கிளம்பிட்டீங்கல்ல? சிவா +4ன்னு போடுங்க. ரூல்ஸ். ரூல்ஸ நகரே. ஏய் எதுக்கு இப்ப டீ கொண்டு வர? அதுவும் 5 டீ. நீ தானே 5 விசில் அடிச்சா? டேய் நான் 5 விசில் அடிக்கலடா. இந்த பசங்க என் விசில் எடுத்து விளையாட்டா அடிச்சாங்க. ரூல்ஸ் அதெல்லாம் எனக்கு Taxi வர தெரியாது. வரைக்கும் நம்ம டீல குடிங்க. என்ன ஒரு விசிலுக்கு ஒரு டீ, 5 விசில் சத்தம் கட்டுது 5 டீ. அதான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ். இந்த ஏரியால பழைய பில்டிங் சொன்னல, அப்புறம் விஸ்குஸ்க்கு போனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் இரு வரேன். லேட் பண்ணாத வந்துரு. அரேரியா. ஆஹா ஆஹா, இப்பதான் முதல் தடவையா பாரதியார் டீ குடிக்கிறத நான் பாக்குறேன். என்ன சார் மொத்த ஃபேமிலி நடுத்தருக்கு வந்துட்டீங்க? இல்ல வாசல் வண்டிங்களே என்ன? பெருசுக்கு கால் டாக்ஸி வர வரைக்கும் பொறுமை இல்ல. அதான் முன்னாடியே கிளம்பி வந்து இங்க நிக்குது. பாரு, கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பெருசு பெருசுங்கிறான். உப்பு பராத பையன், உப்பு பராத பையன். வாங்க போலாம். ஏங்க எவ்வளவு சுறுசுறுப்பா துளி குடிச்சிட்டு போறாரு, அவரு போய் பெருசுங்கிறீங்க? டேய் டேய் அப்பு, என்னங்க இவ்வளவு லக்கேஜ் இருக்குதே, எவன் எடுத்துட்டு போக சொல்றான்? பாதி பெருசுதுடா. பாரதியார் புக்கு, இந்த மாத்திரை அந்த மாத்திரைன்னு ஒரே டார்ச்சர். கொஞ்சம் கொண்டு வந்து வண்டியில வச்சு ஹெல்ப் பண்ண. இப்ப என்ன இதை கொண்டு வந்து வண்டியில வைக்கணும் அவ்வளவுதானே? ஆமாண்டா. இப்ப இதை கொண்டு போய் வண்டியில வைக்கணும் அவ்வளவுதானே? புரியுது, உன்னை தனியா கவனிச்சிடுறேன். அப்பா டே அப்பு, இன்னைக்கு உன் காட்டுல மழை தான். சம்பத் கணக்கில் ஒரு 20 ரூபா, இங்க எப்படியும் ஒரு 50 ரூபாய் தேத்திடலாம். கொடுப்பாரா? இவர் கொடுத்தாலும் அந்த யூத் கொடுக்க விடணுமே. டேய் யாரா நம்ம காலனி ஆள் தான், எதுக்கு ஓவர் ஜர்க்கு? அமைதியா புக்க படி. உன்னை கவனிக்கலண்டா அப்புறம். டேய் நான் தான் முன்னாடி உட்கார்றேன் சொல்றேன். 2 பேரும் சேர்ந்து கார் கதவை உடைச்சிடாதீங்க. நீங்க 2 பேரும் பின்னாடி உட்காருங்க, தாத்தா தான் ஃப்ரண்ட்ல. அம்மா நோ ப்ளீஸ் மா. கோ. ஐயா பாரதி, உன் மண்ணுக்கு வந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். டேய் இங்க வாடா. என்ன சார்? லக்கேஜ் வைக்க உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா இருக்கிற லக்கேஜ் அத்தனையும் எடுத்து கீழே இறக்கி வச்சிருக்கிற. ஏத்துப்பா, டூருக்கு போறியா ஊரை விட்டு போறியா? எவ்வளோ லக்கேஜ்? நீ வா சார், வெளியே லாக் ஆட போற. தேங்க்ஸ் அப்பு. ஓகே. என்ன சார் எனக்கு கவனிக்கவே இல்லை. சாரிடா, மறந்துட்டேன். இந்தா.
ரெடி ஜூட். ஐயோ ஒரு நிமிஷம், அந்த கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணேன்னு மறந்து போயிட்டேன். நீங்க பாத்துட்டு வந்துடுறீங்களா? யாரு இவோ கேஸ் அடுப்பு ஸ்டவ் அடுப்புன்னு கிளம்புற நேரத்துல சொல்ற? நீ இந்த மாதிரி சொதப்புன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மா இன்னும் வேற ஏதாவது லைட் ஃபேன் அணைக்கலனா இப்பவே சொல்லிடு. வாய் முறை வாயடி, உனக்கு வயசா இல்ல, நீ பாத்துட்டு வர வேண்டியதானே. உள்ள ஏறு. போலாமா? ஏறுங்க 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 ஏறுங்க. பத்திரம் பத்திரம் ஏறுங்க. கதை வாடுறேன். போலாம். ரைட். நோ ஸ்டாப்பியா. நாட்டமா வந்துட்டாங்க. என்னக்கா பப்பரப்பான்னு வர்ற? எம்மா எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? இறங்குங்க கீழே. என்னாச்சு 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 என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் கோரஸா கேக்குறீங்க? சரியா நான் மட்டும் கேக்குறேன், என்னாச்சு? திடீர் சாலை மறியல், போராட்டம், அதனால ஒரே தகராறு. நீங்க எங்கேயும் வெளியில போக முடியாது, அதனால எல்லாரும் உள்ள போங்க. இதுதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. தள்ளுங்க. கடவுளே கடவுளே, இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் சேர்ந்து கிளம்புறோமே, இப்படி ஆயிடுச்சு. வாங்க போல. உங்க டைம் நல்லா இருக்கு சார். பாடியை பாருங்க என்னாச்சு. ஹலோ, உங்களுக்கு என்ன தனியா சொல்லுவாங்களா? இறங்குங்க. நெஞ்சில் உதிரம் கொட்டுது ஐயா. பிளட் பேங்க்ல போய் வித்துரு. அப்போ கொஞ்சம் வா. நான் வந்துட்டேன். ரொம்ப ராசியான டிரைவர் தான் நீ. அடுத்த தடவை ஃபேமிலியோட எட்டயபுரம் இல்ல எந்த ஊருக்கு போறதா இருந்தாலும் உங்க கம்பெனிக்கே ஃபோன் பண்றேன். ஆனா நீ மட்டும் டிரைவரா தயவு செஞ்சு வந்துடாத. சரி சரி, அதெல்லாம் ஓகே. 250 ரூபா பணத்தை கொடு. 250 ரூபாயா? எதுக்கியா? காருக்கு தான். நாங்க தான் ஊருக்கே போகலையே. ஊருக்கு போனாலும் போகாட்டியும் கார்ல உட்காந்தாலும் 250 ரூபா தான். என் பேட்டா 50 ரூபா, மொத்தம் 300 ரூபா எடுத்து வைங்க. யோ, இங்க ஊருக்கு போறதுக்கே வழி இல்லாம இருக்கு. உனக்கு பேட்டா டாட்டாலாம் காட்டுவாங்களா? இரு அப்போ, இது டிரைவர் பேட்டா 50 ரூபா கேட்டார்ல, அதை கொடுத்துடலாம். ஏன்னா அது உழைக்கிற வர்க்கத்துக்கு தான் போய் சேர போகுது. ஆனா எந்த கஷ்டமுமே படாத முதலாளிக்கு பணம் தர சொல்றாரு பாரு, அதுதான் என் மனசு ஒத்துக்கல. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க, உங்க முதலாளி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இந்த ஊர்லயே இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருங்க. உழைக்க தெரியாதவனா இருக்கீங்களே.